நெகாப்பழ புளிப்பு மிட்டாய் வீட்டிலே ட்ரை பண்ணலாங்களா? செம டேஸ்டா இருக்குங்க. அப்போ நம்பர் 1 ஃப்ரெஷ்ஷான நெகாப்பழம் இருக்குதுங்க. இப்போ புளிப்பு மிட்டாய் எடுத்தீங்கன்னா மாங்காய், கொய்யாப்பழம் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இப்போ நெகாப்பழத்தில் தான் புளிப்பு மிட்டாய் ட்ரை பண்ண போகிறேங்க. நெகாப்பழத்தை கொட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. இது நைஸாக மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல நைஸாக அரைச்சது பார்க்கவே வாசமாகவும் இருக்குது, டேஸ்ட்டு செமையாக இருக்குதுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 4 ஸ்பூன் வெல்லம், ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணுங்க. நல்லா கரைஞ்சிச்சுங்க வெல்லம். இப்படி தொட்டு பார்க்குறப்ப பாருங்க, இப்படி ஒரு லைட்டான கம்பி பதம் வேணும். அரைச்சி வச்ச நெகாப்பழத்தை போட்டுக்கலாம். அளவான உப்பு, டேஸ்ட்டு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் புளித்தண்ணி. கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே அந்த மிட்டாய் பார்த்துக்கு ரெடி ஆச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ புளிப்பு மிட்டாய் ரெடிங்க. ஐஸ்கிரீம் குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. இதுலேயே பாருங்க, அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி பண்ணால் ஃபுல்லுமே ஒட்டுறப்போ கொஞ்ச நேரம் ஆறணும்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போவே ரொம்ப எப்படா சாப்பிடணும்னு தோணுது. இதான் இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க. ஆறணும்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நெகாப்பழ புளிப்பு மிட்டாய் ரெடிங்க. அப்படியே அந்த கலரு, அந்த வாசம் எனக்கு அப்படியே இழுக்குதுங்க. உண்மையான அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. நம்ம குழந்தைகளுக்கு வீட்லேங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடியே அழகாக இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.